திமுகவில் இணைவதற்காக அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் இணைய இருக்கிறார். அவர் தற்போது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அவரை செந்தில் பாலாஜி வரவேற்றார். அதிமுக அமைச்சரவையில் தொழில்துறை, வனம் மற்றும் சுற்றுச்சூழல், வீட்டு வசதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அமைச்சராக இருந்தவர் வைத்திலிங்கம். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார். 2021, 26, 11, 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் வைத்திலிங்கம். இந்த நிலையில் 2016 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்த வைத்திலிங்கம் அதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக தேர்வானார். அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக அவர் தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு ராஜ்யசபா பதவியை அவர் ராஜினாமா செய்தார். ஓபிஎஸ் ஆதரவாளராக ஓபிஎஸ் அணியில் ஒரு முக்கிய தலைவராக விளங்கியவர் வைத்திலிங்கம். ஏற்கனவே ஓபிஎஸ் அணியில் முக்கிய நபராக தலைவர்களில் ஒருவராக இருந்த மனோஜ் பாண்டியன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து திமுகவில் இணைந்தார். அவரை தொடர்ந்து தற்போது வைத்திலிங்கம் திமுகவில் இணைய இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் வைத்திலிங்கம் திமுகவில் இணைய இருக்கிறார். அபிநயா, தமிழரசி, இப்போ வைத்திலிங்கம் திமுகவில் இணைவது என்பது எந்தெந்த வகைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது தேர்தலில் ஏற்படக்கூடிய தாக்கமாக இருக்கலாம், அதே போல அவர் இதுவரை ஆதரவளித்து வந்த ஓபிஎஸ் தரப்பிற்கான தாக்கமாக இருக்கலாம். அது என்னவாக இருக்கும்? அதிமுகவில் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் இடையே தலைமை பொறுப்பில் பிரச்சனை வந்த போது ஓபிஎஸ்க்கு எதிராகவும் அதே போல ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்தவர் வைத்திலிங்கம். அவருக்கு ஆதரவாக இருந்ததன் காரணமாக அதிமுகவில் இருந்து வைத்திலிங்கத்தை எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். அதன் பிறகு ஓபிஎஸ் தரப்பில் ஒரு முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்து வந்தார். ஓபிஎஸ் தரப்பில் 4 எம்எல்ஏக்கள் இருந்தன. ஓபிஎஸ், அதே போல மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஐயப்பன் என 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர். ஏற்கனவே தற்போது மனோஜ் பாண்டியன் அதிமுகவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது வைத்திலிங்கமும் திமுகவில் இணைய இருக்கிறார். இதன் காரணமாக ஓபிஎஸ் தரப்பு ஒரு பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது ஓபிஎஸ் தரப்பில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அந்த ஓபிஎஸ் ஆதரவு அணியில் இருக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாகவே வைத்திலிங்கம் திமுகவில் இணை இருப்பதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் இன்றைய தினம் வைத்திலிங்கம் திமுகவில் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் இணைய இருக்கிறார். இது தேர்தல் வரக்கூடிய சூழலில், சட்டமன்ற தேர்தல் விரைவில் வரக்கூடிய சூழலில் இது திமுகவிற்கு ஒரு முக்கிய பலம் சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.